தமிழக அரசியல் களம் இதற்கு முன் கண்டிராத ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின் கடந்த 9 ஆண்டுகால மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒட்டுமொத்தமாக சரிந்துள்ள சூழலில் அறிவாலயத்தின் உள்வட்டாரங்களில் இருந்து கசியும் தகவல்கள் தமிழக அரசியலை அதிர வைத்துள்ளன. தங்களது பழைய தோழமை கட்சிகள் அனைத்தும் புதிய ஆளும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் சாய்ந்தது திமுக தலைமைக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தன. தேர்தல் களத்தில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தை பயன்படுத்தி தங்களின் அரசியல் இருப்பை நிலைநிறுத்திக் கொண்ட கட்சிகள் தங்களின் சுயநலத்திற்காக ஆளும் கட்சியின் அதிகார நிழலை தேடி ஓடியிருப்பது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பலத்த ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. ஆட்சியில் இருந்தபோது அனைத்து சலுகைகளையும் அனுபவித்துவிட்டு தேர்தல் முடிவுகள் மாறியவுடன் கொள்கையாவது கோட்பாடாவது என தாவிச் சென்றவர்களின் முகமூடிகள் கிழிந்துவிட்டன என்று மூத்த நிர்வாகிகள் கொந்தளிக்கின்றனர். இந்த ஒட்டுமொத்த கூட்டணி துரோகத்தால் மிகுந்த மனவருத்தத்தில் இருக்கும் ஸ்டாலின் உடனடியாக தனது அடுத்த கட்ட வியூகத்தை மாற்றியமைக்க தொடங்கிவிட்டார். வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் நம்பிக்கையான கூட்டணிகளை மட்டுமே வைத்துக் கொள்வது அல்லது முழுக்க முழுக்க கட்சியின் சுயபலத்தை மட்டுமே நம்பி களம் காண்பது என ஸ்டாலின் தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கிறார். இதனால் டெல்லி கூட்டணிகளும் மாறலாம் என்ற நிலைக்கு திமுக வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளும் சோதனைகளும் திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதால் வழி தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறது திமுக. உட்கட்சி பூசலும் மேலோங்கி வருவதால் மறுசீரமைப்புக்கு உத்தரவிட்டிருக்கிறார் ஸ்டாலின். உதயநிதி தோழர்களை வெளிநாட்டுக்கு செல்லவும் அறிவுறுத்தியிருக்கிறாராம். இனி எந்த நிலைக்கு திமுக செல்லும் என்பது அவர்களுக்கே தெரியாமல் புலம்பி தவித்து வருகிறார்களாம். இந்த எதிர்பாராத அரசியல் மாற்றங்கள் அறிவாலயத்தின் அடித்தளத்தையே அசைத்து பார்த்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். நேற்று வரை தோளோடு தோள் நின்று மதச்சார்பின்மை பேசிய கட்சிகள் இன்று புதிய அதிகார மையத்தை நோக்கி நகர்ந்திருப்பது திமுகவுக்கு பெரும் சவாலே. முந்தைய தேர்தல்களில் இந்த தோழமை கட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அவற்றின் மூலம் கிடைத்த வாக்கு வங்கிகள் அனைத்தும் இப்போது கேள்விக்குறியாகி இருக்கும் நிலையில் திமுக தனது தொண்டர்களை மட்டுமே நம்பி களம் காண வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலவும் உட்கட்சி பூசல்களும் கோஷ்டி பூசல்களும் இந்த இக்கட்டான சூழலில் கட்சிக்கு மேலும் பலவீனத்தை சேர்த்துள்ளன. மூத்த தலைவர்களுக்கும் இள ரத்தங்களுக்கும் இடையே அதிகார பகிர்வில் இருக்கும் முரண்பாடுகளை சரி செய்யவே ஸ்டாலின் தற்போது தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். இது கட்சிக்குள் இருக்கும் அசாதாரண சூழலையும் அச்சத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. டெல்லியில் உள்ள அகில இந்திய கட்சிகளுடனான உறவை மறுபரிசீலனை செய்வதன் மூலம் தேசிய அளவில் தங்களுக்கு புதிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொள்ளலாமா என்ற சிந்தனையும் திமுக தலைமையை பெருமளவில் யோசிக்க வைத்திருக்கிறது.